பாராமெடிக்கல்லையே பெஸ்ட் கோர்ஸ் எது? பாராமெடிக்கலை பொறுத்த வரையும் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்ஸ், ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ்னா அது அனஸ்தீசியா. அனஸ்தீசியா போனோம் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அப்புறம் ஃபார்மசி, நர்சிங், பிசியோதெரப்பி, ரேடியாலஜி அண்ட் ரேடியோதெரப்பி 2 இருக்கு. அப்புறம் வந்து நியூட்ரிஷன், நியூரோலெக்ட்ரோபிசியாலஜி, ஆடியாலஜி, கார்டியாலஜி, அப்புறம் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அண்ட் பிசியோதெரப்பி, அனஸ்தீசியாலாம் கொஞ்சம் ஃபேமஸான கோர்சஸ். இதுல எது பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப 19 கோர்சஸுமே பெஸ்ட் கோர்ஸ் தான் நான் சொல்லுவேன். பட் சில கோர்ஸ் எடுத்தா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, சில கோர்ஸ் எடுத்தா அதோட இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் கம்மி. இப்ப அனஸ்தீசியா, பிசியோதெரப்பி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் ரேடியோதெரப்பி எடுத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு பிசியோதெரப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு, எக்கச்சக்க காலேஜஸ் இருக்கு. பட் நீங்க நல்லா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நீங்க ஒன்று ஷைன் ஆனீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் போகலாம், இல்ல வந்து நீங்க தனியா கிளினிக் வைக்கலாம், கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயும் போகலாம். பிசியோதெரபிக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷனும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அனஸ்தீசியாவும் அதே தான். இது வந்து ஒரு ஃபேமஸான கோர்ஸ், வந்து ஒரு ஸ்டைலிஷான கோர்ஸ் தான் சொல்லணும். அதாவது நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அனஸ்தீசியாலஜிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் நீங்க ஓடி ரூம்ல இருக்க போறீங்க. இந்த கோர்ஸ் வந்து அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன். உங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்றதுனால உங்களுக்கு நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான். அடுத்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. மெடிக்கல் லேப் இல்லாத ஊர் கிடையாது. அதனால மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நீங்க வருத்தவே பண்ணலாம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர்ல வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரேடியாலஜி அண்ட் ரேடியோதெரபி நல்ல ஸ்கோப் இருக்கு. இதுல வந்து அனஸ்தீசியா, பிசியோதெரபி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் ரேடியோதெரபில எது த பெஸ்ட்னு சொல்லுவானா, இப்ப நீங்க பிசியோதெரபி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் எல்லாரும் பிசியோதெரபி எடுக்கிறாங்க, நீங்க அனஸ்தீசியா எடுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். 19 கோர்சஸுமே பெஸ்ட் தான். பட் எல்லாருமே ஒரு சைடு போகாம இன்னொரு சைடு நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா. இதே ஃபார்மசி, நர்சிங், கார்டியாலஜி, வழக்கம் போல ஃபார்மசியா நர்சிங்ன்றது நிறைய பேர் கன்ஃபியூஷனா இருக்கும். ஃபார்மசிக்கு இப்ப நிறைய சீட்ஸ் வந்துட்டு இருக்குங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார்மசிக்கு வருது. பர்மனன்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் மறந்துடாதீங்க, பர்மனன்ட் ஜாப் ஃபார்மசிக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நர்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போதைக்கு நர்சிங்கா ஃபார்மசியா கேட்டா நான் கன்ஃபார்மா ஃபார்மசின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி கார்டியா டெக்னாலஜி, கார்டியோ பல்மரி பர்ஃபஷன் டெக்னாலஜிக்குலாம் உங்களுக்கு வந்து ஃபாரின்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் இது ஒரு எக்ஸலண்டான கோர்ஸ். கார்டியாலஜி பொறுத்தவரையும், கார்டியக் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல பல்மரி பர்ஃபஷன் டெக்னாலஜியா இருக்கட்டும், உங்களுக்கு சேலரி எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸோட அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி ஆடியாலஜிக்கு வேகன்சி எக்கச்சக்கமா இருக்கு. அதே மாதிரி சேலரியும் சூப்பரா இருக்கும், 40,000 30,000 இருக்கும். அதே மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஒரு புது கோர்ஸ், ஒரு 3 இயர்ஸா தான் ஆகுது அந்த கோர்ஸ் வந்து. அந்த கோர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் நியூரோலெக்ட்ரோபிசியாலஜி ஒரு நல்ல கோர்ஸ் தான். இதுல வந்து எனக்கு எக்ஸலண்டான கோர்ஸ், நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம்னா அனஸ்தீசியா ட்ரை பண்ணலாம். பார்மசிக்கு இப்ப நிறைய வேகன்சிஸ் வருது, அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து பிசியோதெரபி, நான் பிசியோதெரபி தான் படிப்பேன், எனக்கு பிசியோதெரபி பிடிக்கும், நான் வந்து எல்லாருக்கும் வந்து தெரப்பி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசியோதெரபி ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். எல்லாரும் ஒரு சைடு போகாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. உங்க கட் ஆஃப் அது கிடைக்குதான்றத பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்றத, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நம்ம கன்ஃபார்மா ரிப்ளை பண்றோம். ஏதாவது டவுட்ஸ் ஆச்சுன்னா அப்ளிகேஷன்ல இருந்து காலேஜ் ஜாயினிங் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க டவுட்ஸ் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லயும் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.